லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஆசிஸ். சார், குறிப்பாக இப்போ இந்த ஒரு தேர்தலில் வாக்குப்பதிவு அதிகரிச்சிருக்குன்னா அது ஆளும் கட்சிக்கு பாதகமாக முடியுங்கிற ஒரு கருத்து இருக்குது. குறிப்பாக இந்த தேர்தலில் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்ததுனால வாக்குப்பதிவு அதிகரிச்சிருக்குன்னு ஒரு பிம்பம் இருந்தால் கூட, அவர் ஆட்சியை பிடிப்பார் பிடிக்கல அப்படிங்கிற ரெண்டாவது பட்சமாக இருந்தால் கூட ஆளும் கட்சிக்கு பாதகமாக முடியும் இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குல்ல, அது எப்படி சார் பார்க்குறீங்க? எப்படிங்க வாக்குப்பதிவு அதிகரிச்சிருக்கு? என்ன அர்த்தத்துல? ஏங்க, ஒரு சின்ன பசங்களுக்கு கூட தெரியுங்க. இது கூட தெரியாம அரசியல் விமர்சகர்கள்னு மூத்த அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசுறத பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இவர்கள் எதுக்காக, என்ன என்ன ஆதாயத்துக்காக பேசுறாங்க? மனசாட்சி அடகு வச்சுட்டு பேசுறாங்களா அப்படின்னு தெரியல. 85% எப்படி வந்தது? எஸ்ஐஆர்ல ஓவரால் ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது, நீங்க ஏற்கனவே பதிவான வாக்குகளை விட ஒவ்வொரு வட்டமும் நீங்க எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வட்டமும் எவ்வளவு பதிவாயிருக்கு? ஒவ்வொரு வருஷமும் வாக்காளர் எண்ணிக்கை கூடும். ஒவ்வொரு வருஷமும். அப்ப அப்படி கூட்டினதை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கூட்டினதை பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க கிட்டத்தட்ட போன போன வருஷம் 2021 எவ்வளவு கூடியிருக்கு? 26 லட்சம் கூடியிருக்கு. 2030 26ல் 30 லட்சம் அவ்வளவுதானே கூடியிருக்கு. அந்த பாருங்க, 2019 37 லட்சம் ஓட்டு கூடியிருக்கு. 2011 2016 68 லட்சம் வாக்கு கூடியிருக்கு. 2021 27 லட்சம் வாக்கு கூடியிருக்கு. 2026 22 லட்சம் வாக்கு கூடியிருக்கு. இது கூட தானே வருஷம் புதுசா பிறக்கிறவங்க புது வாக்காளர்கள் சேர்க்கும் பொழுது கூடத்தானே செய்யும். அப்படி பார்த்தா அந்த 27 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 27 லட்சம் பேர் சேர்த்ததுல 22 லட்சம் பேர் தான் ஓட்டே போட்டிருக்கான். மிச்சம் 5 லட்சம் பேர் ஓட்டே போடல. சேர்த்ததுல ஓட்டு போடல 5 லட்சம் பேர். அந்த 5 லட்சம் பேர் அது அந்த 27 லட்சத்துல 14 லட்சம் பேர் புது வாக்காளர்கள். 18 19 வயசு உள்ள வாக்காளர்கள். இதுல 18 19 வயசு வாக்காளர்கள், புது வாக்காளர்கள் அத்தனை பேருமே தற்கொலையா இருக்கான். 100% டிவி போட போறான். சொல்லுங்க பாப்போம். அதுல சிந்திக்கிறவன் இருப்பான்ல, அறிவார்த்த சிந்திக்கிறவன் இருப்பான்ல, அதுல கேள்வி எழுப்புறவன் இருப்பான்ல, அதுல அரசியல்னா என்னன்னு புரிஞ்சவன் இருப்பான்ல. அப்ப அது அந்த 14 லட்சமுமா டிவி கேட்க போகுது? அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு வாக்கு சதவீதம், அவர் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாங்கினார்னா திமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். அதிமுகவுக்கு குறைந்தபட்சம் தான் பாதகமாக இருக்கும். திமுகவுக்கு, அதாவது 200 தொகுதிகளை கைப்பற்றோம், 180 தொகுதிகளை கைப்பற்றோன்னு ஸ்டாலின் ஒரு சூளுரைத்தார்ல, அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. தீர்மானிக்கக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பிரிச்சிருவாரு அப்படிங்கிறாங்க. அதாவது எதை வேணாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம், அனுமானம் எதை வேணாலும் சொல்லலாம். ஏன்னா சொல்றவங்களை பத்தி நம்ம தடுக்க முடியாது. ஓகே, இந்த சில வலதுசாரி பத்திரிகையாளர்கள் அப்படின்றவங்க 30% வரைக்கும் இப்போ கொடுக்குறாங்க, 35% வரைக்கும் கொடுக்குறாங்க. குறைஞ்சது 23% கீழே குறையாது அப்படின்னு சொல்லி அசூரன்ஸ் கொடுக்குறாங்க. பார்ப்போம் அது எவ்வளோ பர்சன்டேஜ் வரப்போகுதுன்றதை பார்த்தா தானே தெரிய போகுது. எவ்வளோ பர்சன்டேஜ் வரப்போகுது அந்த பிறகு தானே இவங்களுடைய வண்டவாளங்கள், இவங்க எந்த அளவுக்கு பில்டப் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு பீலா விட்டுருக்காங்கன்றது 4ஆம் தேதி தெரிஞ்சிடும்ல. இவங்களுடைய பீலா விடுறதும் பில்டப் பண்ணுறதும். ஓகே, நம்ம பீலா விடுறதும் பில்டப் பண்ணுறதும் இந்த உலகம் நம்புற மாதிரி நான் இருக்கணுன்ற மாதிரி வடிவேலு சொன்ன மாதிரி, இவங்க பில்டா விடுறதும் பீலா விடுறதும் விடட்டும், கொஞ்சம் நாளைக்கு விட்டுட்டு இருப்பாங்க. அது எவ்வளோ தூரம் பில்டப் பண்ணியிருக்காங்கன்றது அந்த பட்டியை எண்ணி பார்த்தா தெரிஞ்சு போகுது. தேர்தலுக்கு முன்பு வரை திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பாருன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு கடைசி நேரத்தில் விஜய் எடப்பாடி அவர்கள் குறித்து கூட கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவுடைய வாக்குகளை அதிக அளவில் விஜய் பிரிப்பார், அதாவது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும், சீட் ஷேரிங்லாம் ரொம்ப கம்மியாகும்னு சொல்லி ஒரு கருத்து வரும்ல சார், எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுங்க, திமுகவுடைய நலத்திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பமும் பலன் பெற்றிருக்கு. பலன் பெறாத குடும்பங்கள்னு ஒன்று இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 2 கோடியே 2 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு. அதுல 1 கோடியே 31 லட்சம் பேர் இதுல பலன் பெற்றிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 1 கோடி பேர் அதிமுகவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இல்ல பலன் பெற்றும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாதவர்களாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. 1 கோடி பேர் இருக்காங்க. அந்த 1 கோடி பேர்ல ஒரு பெர்சன்டேஜ் விஜய்க்கு போகும். அது மெஜாரிட்டி அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்த வாக்குகளாக தான் இருக்கும்.
அவர்கள் வந்து தான் பையன் சொன்னான், பேரன் சொன்னான், பாட்டி சொன்னான், அதனால வந்து நடிகர்கள் அப்படின்ற மாதிரி இந்த இந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி ஓட்டு போடக்கூடிய சில பாப்புலேஷன் அது வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக 5% தான் இருக்கு விஜயனுடைய ஓட்டு. அந்த 5% வாக்கு ஆன்டி இன்கும்பன்சில இருந்து ஒரு 4% எடுத்துங்க. 8% தான் ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டு. நார்மலாவே மேக்ஸிமம் அரௌண்ட் ஆன் ஆவரேஜ் நீங்க 1952 இருந்து வரிசையா தேர்தலை பார்த்தீங்கன்னா 6% தான் வந்து ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டு வந்து ஆன் அண்ட் ஆவரேஜா இருக்கும். 6% ஓட்டு. அப்ப நீங்க 8% வச்சுக்கோங்க. 8%ல 50% அட்வான்டேஜ் வந்து யூ கிவ் இட் டு விஜய். 4% கொடுத்துருங்க. ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டு. ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டு என்னது? திமுகவை பிடிக்காத ஓட்டு. அது பொதுமக்கள் ஓட்டா இருக்கலாம், ஏடிஎம்கே ஓட்டா இருக்கலாம், அது வந்து மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய ஓட்டா இருக்கலாம், பிடிக்காத ஓட்டு. அந்த ஆன்டி இன்கும்பன்சி திமுக வரவே கூடாது என்று நினைக்கக்கூடிய ஆன்டி இன்கும்பன்சி 4% ஓட்டு. இது வந்து நீங்க வந்து ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டு 8%ல 4% வந்து கிவ் இட் டு டிவிக்கு. ஏற்கனவே 5% அவங்க வந்து வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. அவங்களுடைய ரசிகர்கள் வாக்கு வங்கி 5 9%. சரியா? அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 4% யார் யாருக்கு பிரியும்? ஏடிஎம்கேக்கு போகும், நாம் தமிழருக்கு போகும், இவங்க 2 பேருக்கும் அது பிரியும். ஏடிஎம்கே கூட்டணிக்கு, நாம் தமிழருக்கு. நாம் தமிழருக்கு 1% வைங்க. ஏடிஎம் கூட்டணிக்கு 3% போகுது. 3% போனா கூட நீங்க வந்து எவ்வளவுங்க 8% ஓட்டு? 5 9%, 8 9%, 10% எடுக்கிறதுக்கே சிரமங்க. ஏடிஎம்கேல இருந்து போற ஓட்டு, ஏடிஎம்கேல இருந்து 1% போய் எடுத்துக்கோங்க. அப்ப 9 + 1 10%. அந்த 10% ஓட்டு தான் வந்து விஜய்க்கு வந்து நிக்குமே தவிர, இது வந்து ஆன் அண்ட் ஆவரேஜா நீங்க 10%. அர்பன் கான்ஸ்டியூன்சில ஒரு 20% வரலாம். அரௌண்ட் 20% வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 20% வாங்கும் பொழுது டெபாசிட் வாங்குவோம் அந்த இடத்துல. ஆனால் ஆவரேஜா 20% வாங்குறாங்க அர்பன் கான்ஸ்டியூன்சியில் அப்படின்னா, அர்பன் கான்ஸ்டியூன்சியில் டெபாசிட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு. ஆனால் அர்பன் கான்ஸ்டியூன்சியில் பெரம்பூர்லையோ இல்லை கிழக்குலையோ இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய இந்த தாவேகாவுடைய ஸ்டால்வார்ட்ஸ் நிற்கக்கூடிய பகுதி சென்னை தான் அதிகமாக நிற்கிறாங்க. அந்த சென்னையில் இருக்கிற பகுதியில் எல்லாரும் 35% வாங்கிடுவாங்களா? இப்போ அங்கே இருக்கக்கூடிய திமுக கேண்டிடேட்டு, ஏடிஎம்கே கேண்டிடேட் எல்லாம் இங்கே வேலை பார்க்காம இருந்திருக்காங்களா? சொல்லுங்க, எப்படி வரும்? எனவே வந்து அந்த அளவுக்கு வர்றது பெரிய விஷயம். 3வது இடத்துக்கு வந்துட்டா உண்மையிலே வந்து ஓகே, பாராட்டலாம். எந்த விதமான பிரச்சாரத்துக்கும் போகாம, இந்த தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போகாம, எந்த விதமான பேச்சும் பேசாம, வாக்கு கேட்காம, கை காமிச்சே 3வது இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அது உண்மையிலே வந்து ஒரு சீரியஸான விஷயம்தான் தான் நம்ம கவனிக்கணும். இல்லை, அது உங்களுடைய கணக்கு. இப்போ பெரும்பாலானுடைய கணக்கு அதாவது 10 to 15, 20 to அப்படி ஒரு கணக்கு அதிமுக வாக்குகளை பிரிப்பார ஒரு கணக்கு. ஆனால் விஜயுடைய கணக்கும் சரி, தாவேகாவுடைய கணக்கும் எப்படின்னா, என்டி ராமாராவ் எப்படி ஒரே தேர்தலில் பிடிச்சாரு, எம்ஜிஆர் எப்படி ஒரே தேர்தலில் அடித்தார், அதே போல் ஒரு மாற்றத்திற்கான இப்போ வாக்குப்பதிவு முடிந்து கூட விஜயருடைய கருத்து அப்படி தானே இருக்குது. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நம்ம பிடிப்போம் அப்படிங்கும்பொழுது அந்த சதவீத கணக்கெல்லாம் தாண்டி அவர் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் பாரம்பரிய ஓட்டுகள், திமுக அதிமுக ஓட்டுகளை பிரித்து அவர் கொண்டு வருவார் தானே ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அதாங்க, தன்னைத்தானே வந்து உயர்ந்த கற்பனை பண்ணி பார்ப்பதில் அவர்களுக்கு வந்து என்டிஆருக்கு கம்பேர் பண்ணி, எம்ஜிஆர் கம்பேர் பண்ணி பார்க்குற அளவுக்கு நீ ஒர்த்து இல்லைப்பா. அந்த அளவுக்கு நீ ஒர்த்து கிடையாதுப்பா. 27 வருஷம் வந்து கூட இருந்த மனைவியே ஒர்த்து இல்லாதுன்னு சொன்னவனுக்கு எந்த விதமான ஒர்த்து, அரசியல்ல ஒர்த்தே இல்லாதவனை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, தமிழக மக்கள் வந்து எந்த அளவிற்கு தங்களை தரந்தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது வந்து இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதுதான் தெரியும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அந்த அளவுக்கு தமிழக மக்கள் தரந்தாழ்ந்து போய்விட மாட்டார்கள். அந்த அளவுக்கு தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்கள் அல்ல தமிழக மக்கள். அந்த அளவுக்கு ஃபிளிக்கரிங் மைண்ட் உள்ளவர்கள் அல்ல தமிழக மக்கள். தமிழக இளைஞர்களும் இளம் பெண்களும் அந்த அளவுக்கு அரசியல் அறிவு இல்லாமல் விழிப்புணர்வு இல்லாதவர்கள் அல்ல. ஓகே, ஒரு பொண்ணு சொல்றா, எங்க
எங்க இது வந்து என்னது விஜய் வந்து பெரிய தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டாரு. அவங்க 2000 அவங்க 2000 சொன்னாரு. எங்க தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காரு பாருங்க. அதுல முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? அவர் அரசு பணத்தை தரேன்னு சொல்லல, சொந்த பணத்தை தரேன்னு இருக்காருன்னு ஒருத்தி சொல்றான்னா அவன் எப்படிப்பட்ட தற்குறியா இருப்பான்னு பாருங்க. அவ படிச்சிருப்பா போல தெரியுது. எப்படி கிராஜுவேட் ஆயிருப்பா இல்ல இன்ஜினியரா இருப்பா. அப்ப எப்படிப்பட்ட தற்குறிகள் வந்து இருக்காங்கன்றதை நம்ம எப்படி இதெல்லாம் பாக்குறப்ப உண்மையிலேயே வந்து தமிழன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. ஓகே, இப்படிப்பட்ட தற்குறிகளை எல்லாம் பிள்ளைய பெத்து வச்சிருக்காங்கல்ல. இப்படி எல்லாம் வந்து உன் பிள்ளைங்களை பெத்து வளர்த்து அந்த பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் அதை பார்த்து பட்டிருக்கணும். ஏன்டா இப்படிடா வளர்த்தோம் இவங்களையெல்லாம், கொஞ்சம் கூட அறிவு இல்லாம, ஒரு பேசிக் நாலேஜே இல்லாம இந்த மாதிரி ஒரு தற்கொலையை வளர்த்துருக்கமே அப்படின்றத நினைக்க வேண்டியது இருக்கு. அப்ப எப்படி உங்களுக்கு வந்து அப்ப இவங்களுடைய எண்ணங்கள், இவங்களுடைய செயல்கள் எல்லாமே வந்து நாங்க வந்துருவோம், நாங்க ஜெயிச்சிருவோம், நாங்க வந்து வெற்றி பெற்றுருவோம். அவருக்கு தெரியுது, ரொம்ப தெளிவா இருக்கு. அதனாலதான் 2 தொகுதியில போட்டிருக்காரு. அவருக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. அதனாலதான் மே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் புக் பண்ணி ரெடியா வச்சிருக்காரு. ஓகே, இவர் வரல ஜெயின்னு பறந்து போயிடுவாரு. இங்க 234 தொகுதியில சொத்தை வித்து, பொண்டாட்டி நகை அடகு வச்சு, சொத்தை அடகு வச்சு, அப்பா அம்மா காசை செலவழிச்சு களத்துல நின்னா பாருங்க தாவேக்கா தொண்டன்னு. அத்தனை பேரும், அத்தனை இளைஞர்களும், விஜய நம்பி நின்ன அத்தனை இளைஞர்களும் ஓகே ஒரு நாள் நடுத்தருவில் நிற்பாங்க. அன்றைக்கு தான் அவங்களுக்கு தெரியும், ஒரு நடிகனை நம்பி தன் வாழ்க்கையை இழந்திருக்கிறோம் என்பது அன்றைக்கு தான் அவங்களுக்கு புரியும். அப்ப தலைவனை தேர்ந்தெடுக்க தெரியல அப்படின்னா, தற்குறிய வந்து தலைவனா தேர்ந்தெடுத்தால் நம்ம நிலைமை வந்து பரிதாபத்திலும் பரிதாபமாக, கேவலத்திலும் கேவலமாக, வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை 234 பேரும் புரிந்து கொள்ள வேண்டிய சூழல் மே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு விஜய் பறந்தால் அன்றைக்கு தெரியும் இவர்களுக்கு. ஏன்னா ஜனநாயகம் படத்தை லீக் அவுட் பண்ணி இன்னைக்கு கிடைச்சல எடிட்டர் எல்லாம் சேர்ந்து குரூப்பா சேர்ந்து எடிட்டர் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க இந்த எடிட்டர் கவுன்சில். இன்னைக்கு நேத்து எடிட்டரா பழி வாங்கி சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கான். அப்ப என்னாச்சு, எடிட்டர் தான் லீக் அவுட் பண்ணிட்டான்னு சொல்லி பழியை தூக்கி எடிட்டர் மேல போட்டு விஜயை காப்பாத்திட்டாங்க. புரிஞ்சுட்டீங்களா? லீக் அவுட் பண்ணது விஜயுடைய ஆட்கள் தான், ஆதவர்ஜுனா போன்ற ஆட்கள் தான் இதை லீக் அவுட் பண்ணிருப்பான் போல தெரியுது. இப்ப இவர்கள் வந்து இன்னைக்கு பழியை தூக்கி எடிட்டர் மேல போட்டுட்டு ஈஸியா போயிட்டான். அவனுக்கு ஏதாவது பணத்தை கணத்தை கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்பி ரிவோக் பண்ணா எவனுக்கு தெரியாது. ஓகே, போயிட்டான், முடிஞ்சு போச்சா. அப்ப படத்தை லீக் அவுட் பண்ணி அந்த படமுமே டேக் ஆஃப் ஆகல. ஜனநாயகன் படம் வந்தா ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும் அப்படின்னா ஒரு புரட்சியும் வெடிக்கல, ஒரு மண்ணாங்கட்டியும் வெடிக்கல. ஓகே, முடிஞ்சு போச்சா, சொல்லி முடிஞ்சா. இன்னைக்கு அந்த தயாரிப்பாளர் நஷ்டப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பாளருக்கு இன்னொரு படம் நடிச்சு கொடுக்கறதா உறுதி கொடுத்துருக்காரு. நீஸ் வந்துச்சா இல்லையா? நீஸ் வந்துச்சு. சரி, இந்த 234 தொகுதியில தோத்து போறவனுக்கு தாவக வேட்பாளருக்கு ஆளுக்கு 1 கோடி கொடுப்பாரு அவரு. படத்துல அடுத்த படத்துல நடிச்சு வரக்கூடிய இவர் தான் உச்சபட்ச ஸ்டார்ல, கேரியின் உச்சத்துல இருக்கவர்ல. ஒரு படத்துக்கு 250 கோடி 300 கோடி வாங்குறாருல. அந்த 250 கோடியை வாங்கி 50 கோடி ஒரு 300 கோடியை வாங்கட்டும், 50 கோடி அவர் எடுத்துக்கிட்டோம். 234 கோடியை தாவேக்காவினுடைய வேட்பாளர்களுக்கு ஆளுக்கு 1 கோடி கொடுப்பாரு அவரு. தோத்து போனவனுக்கு, ஜெயிச்சவனுக்கு கூட கொடுக்க வேணாம், தோத்தவனுக்கு ஆளுக்கு 1 கோடி கொடுத்து அவனை வாழ்க்கையில இருந்து மீட்டெடுத்தாருன்னா உண்மையிலேயே ஒரு தலைவர்னு அர்த்தம். செய்வாரா? அதுவும் ஒரு கேள்வி இருக்கு சார். அதாவது இப்போ தாவேக்கா அவனுடைய அந்த சமூக வலைதளங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து அவர் வரலன்னா நாங்கள் ரொம்ப ஏதாவது தவறான முடிவு எடுத்துருவோம்னு சொல்லி பல்வேறு தகவல்லாம் சொல்கிறாங்க. அது வந்து சமூக வலைதளங்களில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தாவேக்கா அவனுடைய அவங்க வீட்டில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா மே 4 அன்னைக்கு விஜய் தோத்தா இவங்க என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக இருக்குன்னு சொல்லிலாம் அந்த போன்ற கருத்துக்கள் வர்றதெல்லாம் பார்க்க முடியுது. அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறது? அது வந்து ஏன்னா இவங்க ஃப்ரெஜைல் மைண்ட் உள்ளவர். அப்போ ஃப்ரெஜைல் மைண்ட் உள்ளவங்க வந்து அவங்களால வந்து தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாது. அப்ப வந்து குழந்தைகள் இவர் சொன்னாரு, குழந்தைகள் எல்லார் வீட்லயும் அழுகிற வீடியோக்கள்லாம் கூட நம்ம பார்த்தோம். சில குழந்தைகள்லாம் அழுது சொல்லக்கூடிய வீடியோக்கள் கூட பார்த்தோம். இப்போ தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா என்ன மாதிரியான சூழலுக்கு போகும் இந்த இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு குழந்தைகள் அந்த செவுள்ள 4 திருத்தி புரிய வைக்கணும். வேற வழி கிடையாது. செவுள்ள 4 திருத்தி புரிய வைக்கணும்.
அந்த குழந்தைங்கள இந்த சமயத்தில் நீங்கள் புரிய வைக்கலைன்னா, இந்த மாதிரி ஒருத்தன் நடிகன் பின்னால் போகக்கூடாதுடா, அவன் வந்து பணம் வாங்கிட்டு நடிக்கிறான்டா, பணம் வாங்கிட்டு குடியாரனா நடிக்கிறான், பணம் வாங்கிட்டு போதைப் பொருள் கடத்துறவன் நடிக்கிறான், பணம் வாங்கிட்டு வன்முறையாளனா நடிக்கிறான், பணம் வாங்கிட்டு வில்லனா நடிக்கிறான், கதாநாயகனா நடிக்கிறான். நீங்க அவனை பார்த்து கெட்டு போய் சீரழிஞ்சு போகாதீங்கன்னா செவிலில் 2 பக்கம் 4 இருத்தி பிள்ளைங்களை திருத்த வேண்டிய பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கு இருக்கு. இந்த இதுல வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும், கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. நீங்க வந்து ப்ளூ வேல் கேம்ஸ்னு ஒரு கேம்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ப்ளூ வேல் கேம்ஸ் அவன் கிரியேட் பண்ணவன் சைக்காட்ரி ஸ்டூடெண்ட்டு, ரஷ்யன். அவன் கிட்டத்தட்ட இந்திய உலகம் முழுக்க ஒரு 1500 பேர் அந்த ப்ளூ வேல் கேம்ஸை விளாண்டு செத்துருப்பாங்க, தற்கொலை பண்ணியிருப்பான். அவனை அரெஸ்ட் பண்ணி கேட்கும்போது ஏன்டா அதை பண்ண அப்படின்னு கேட்டு சொல்லும் போதும், இந்த மாதிரி தன்னம்பிக்கை இல்லாதவன், தாடி வளர்த்துக்கிட்டு திடுறவன், காதல் தோல்வியில் தாடி வளர்த்துக்கிட்டு திடுறவன், தன்னம்பிக்கை இல்லாதவன், அடுத்தவனை பார்த்து தலைவன்னு பின்னால் சுற்றுறவன், சினிமாவை பார்த்து அடிமையாகி திடுறவன், போதைக்கு அடிமையாக இருக்கவன், இந்த மாதிரி பல்வேறு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கவன் அத்தனை பேருமே வந்து பயாலஜிக்கல் வேஸ்ட்டு. அதனால் வந்து அந்த பயாலஜிக்கல் வேஸ்ட்டை மேலோகத்துக்கு அனுப்புறது தான் எனக்கு இறைவன் கொடுத்த பணி அப்படின்னாரு. ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்குது. பயாலஜிக்கல் வேஸ்ட் ஆகிடாமல், ஏன்னா இது ஆல்ரெடி வந்து டிவிக்கேன்னு எதெல்லாம் சுற்றுதோ அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கக்கூடாது, பொண்ணு கொடுக்கக்கூடாதுன்ற நிலைமை வந்து வரப்போகுது. டிவிக்கேன்னு எவனா சொன்னான்னா அந்த வீட்டில் பொண்ணு எடுக்காத, அந்த வீட்டில் மாப்பிள்ளை இருந்தால் மாப்பிள்ளை எடுக்காத, அது வந்து ஒரு தற்கொலையாக தான் இருக்கும். அதனால வந்து குடும்பத்துக்கும் லாயக்கு இல்லை, அது வந்து குடும்பத்திலையும் சேராது அப்படின்ற ஒரு சூழல் வந்து இனிமேல் குடும்பத்தில் ஏற்படும். அப்போ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்ற நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதிரியான பயாலஜிக்கல் வேஸ்ட் எல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணி அவர்களை வந்து ஒரு சுத்த தங்கமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய கடமை இருக்கு. கண்டிப்பாக சரி பண்ணிடலாம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு இந்த தோல்வி வந்து ஒரு காரணமாக இருக்கணும். அந்த தோல்வியின் மூலமாக இந்த பயாலஜிக்கல் வேஸ்ட் எல்லாம் வந்து சரி பண்ணி அவர்களை வந்து ஒரு நல்ல தலைவர்களாக உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நன்றி சார். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.